ஹalleluya, குட் மார்னிங். இந்த புதிய நாளிலும் ஒரு அனுதின தியான நிகழ்ச்சிக்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் இப்படியாக தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுக்காக தேவனுடைய வசனத்தை கொண்டு வருகிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று அறிந்து அதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அந்த விஷயத்தை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இப்பொழுதே 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க நிச்சயமாக தெரியப்படுத்துங்க. நீங்க பார்க்கிறீர்கள் என்று அறிந்தால் இன்னும் உற்சாகத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை தொடர உதவி செய்தவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை ஒரு நாள் நீங்க காலையிலே பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் பார்க்கலாம். மற்ற நாடுகளில் இருக்கிற நீங்களும் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பார்க்கலாம். அநேக விதங்களில் நாங்கள் லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கிறோம். சண்டே லைவ் கொடுக்கிறோம். அநேக பாடல்களையும் ஷார்ட் மெசேஜஸும் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுகிறோம். வசனம் நிறைவாக நம் இருதயத்தில் இருக்கும்படி தெய்வ வசனத்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும்படியாக எங்களால் முடிந்த அளவு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக முயற்சிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலப்பா நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளரும்படி உம் கிருபை எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுவதற்கு ஜீவ அப்பம் உம்முடைய வசனமே என்று நம்பி உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கிறீங்க என்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் கூட நீங்க டைப் செய்யலாம். சரி, இந்த காலை நேரத்தில் நாம் என்னங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு வெண்மையான ஒரு வஸ்திரத்தின் மீது ஒரு சிறிய கருப்பு கரைப்பட்டால் அது உடனே வெளியே தெரிந்துவிடும். ஒரு வெண்மையான காகிதத்தின் மீது ஒரு கருப்பான கரைப்படுத்தி ஒரு சின்ன டாட், அவ்வளவுதான். இந்த வெள்ளை காகிதம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அது உங்க கருப்பான கரை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நாம மனசாட்சியை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனசாட்சி ஒரு ஸ்கேனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட பவர்ஃபுல். அது ரொம்பவும் சென்சிட்டிவ், ரொம்பவும் மென்மையானது. அது நம்மை உணர்த்துவது, நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிப்பது. முக்கியமா எங்களை போன்ற ஊழியர்களை எத்தனை பேர் ஆராய்ச்சி செய்வார்கள் பாருங்க. எங்கு தவறு கண்டுபிடிப்போம், என்ன செய்யலாம் என்று எல்லாருடைய கண்களும் இன்றைக்கு ஹைலைட் ஆகிறவர்கள் மீது தான் இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் கூட. உங்க பதவி உயர உயர உங்களை விமர்சிக்கிறவர்கள் அநேகர் ஆவார்கள். ஆகவே நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியை நம்ம ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலரின் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இதனால் நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியை நான் உடையவனாயிருக்கும்படி பிரயாசப்படுகிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் என்னுடைய மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சியாயிருக்கும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன். அவ்வளவு பெரிய பக்தர். மனுஷருக்கு முன்பும் என் மனசாட்சி சரியா இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பும் சரியா இருக்க வேண்டும். நம்மிடத்துல வெளியரங்கமான தவறுகள் இருந்தால் மனிதர்கள் பிடித்துக் கொள்வார்கள். நம்ம ஆழ்மனதில் தவறுகள் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆழ்மனதில் பாவம் இருந்தால் ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆகவே மனுஷருக்கு முன்பும் சரியா இருக்கணும், தேவனுக்கு முன்பும் சரியா இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு முன்பு சரியா இருக்கிற இந்த மனுஷங்க என்ன நினைத்தால் என்ன என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் வளர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. சாமுவேலை குறித்தும் அப்படியே இருக்கிறது. பிள்ளையாண்டான் தேவனுடைய தயவிலும் மனுஷருடைய தயவிலும் விருத்தி அடைந்தான்.
தேவனோடு சரியா இருக்கிறவன் நிச்சயமா மனிதர்களோடு சரியா இருப்பான். தேவனை நேசிக்கிறவன் பிறனையும் நேசிப்பான். இது பிரிக்க முடியாத விஷயங்கள். சிலுவையில செங்குத்தான மரமும் குறுக்கான மரமும். செங்குத்தான மரம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, குறுக்கான மரம் உங்களுக்கும் உங்க சகோதரருக்கும் உள்ள உறவு. உங்கள் இருதயத்துல தேவனை தூஷித்தால் தேவன் உங்கள் ஜெபத்தை கேளார். உங்கள் சகோதரனை உங்கள் இருதயத்தில் தூஷித்தாலும் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனாலதான் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும் போது, குற்றப்படுத்துவது என்பது இது தவறு, இது தவறல்ல என்று சொல்லுவது. இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? கோபம் வரும்போது சொல்லுவோம், உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்போம் பாருங்க. நம்மை மூன்றாவது நபர் குற்றப்படுத்துவதற்கு முன்பே, இன்னொருவர் நம்முடைய தவறை சுட்டிக்காட்டும் முன்பே நம் மனசு நமக்கு சொல்லும், நீ செய்வது அது தவறு. சின்ன சின்ன விஷயத்துல கூட மென்மையான மனசாட்சி இருந்தால் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கூட நம்முடைய மனசாட்சி எச்சரித்துக் கொண்டே இருக்கும். நீ வெளியே போய் சாப்பிடும் போது உன் மனசாட்சி சொல்லும், நீ சாப்பிடுகிறாயே, உன்னுடைய மனைவிக்கு கொண்டு தரமாட்டாயா? உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போக மாட்டாயா? நீயே வாங்கிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் உன் வீட்டாருக்கு வாங்க மாட்டாயா? சொல்லுகிறதா அப்படி சின்ன விஷயங்கள்? நம்முடைய மனசாட்சி நாம மற்றவர்களை திட்டும் போது, அப்ப உன்னுடைய விஷயம் என்ன என்று நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும். நீ சரியில்லை என்று சொல்லும் போது உங்க மனசாட்சி கேட்கும், உங்களை முதல்ல நீ சரியா இருக்கிறாயா? நம்ம அந்த மனசாட்சி உணர்த்துதல கேட்பதில்லை. அந்த மனசாட்சி எச்சரிக்கும் போது அதை கணக்கில் எடுப்பதே இல்லை. ஆகவே என்ன ஆகிறது என்று சொன்னால், நம் மனசாட்சி ஸ்லீப் மோடுக்குள்ள போகிறது. ஆகவே சிலர் மனசாட்சி வேலை செய்யாது. தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நம் மனசாட்சிக்கு எழுப்புதல் வரும், திரும்பவும் எழுந்திருக்கும். அதனால்தான் வசனத்தை கேட்கும் போது உன் மனசாட்சி மென்மையா இருக்கும். மற்ற நேரத்தில் உங்கள் நிலையை மறந்து போவீர்கள். தேவ சமூகத்தில் உட்காரும் போது, தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது தெளிவாக உங்கள் இருதயத்தின் நிலைமை அறிவீர்கள். உங்கள் இருதயம் உங்களை கடிந்து கொள்ளும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆவிக்குரிய நபரா? ஈவன் நீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவனுக்கு மனசாட்சி உண்டு. ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. தேவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மனசாட்சியை தந்தார் தேவன். பைபிள் அறிந்தவர்களுக்கு பைபிள் வார்த்தைகளை கொண்டு அவர் எச்சரிக்கிறார். இப்ப பைபிள் தெரியாதவர்களுக்கு எப்படி, அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு இருக்கும் என்று சிலர் கேட்பார்கள். நமக்கு தெரியும், திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சிகள் சொல்லக்கூடாது, அது இது எல்லாம் தெரியும். நமக்கு 10 கட்டளைகள் நமக்கு உண்டு. ஆனால் தேவனை அறியாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்கே? அவர்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் செய்வது தவறு என்று? மனசாட்சி சொல்லும். பாருங்க, மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்துகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். தேவன் அறியாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம், தேவனுடைய வசனம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய மனசாட்சி சாட்சியிடுகிறது. அவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றின் மீது ஒன்று குற்றம் சாட்டி, குற்றம் இல்லை என்று, இது தவறு, இது தவறு அல்ல என்று உங்களுக்குள்ளேயே, உங்க எண்ணங்களிலே உங்களை எச்சரிக்கிறது. உங்கள் மனசாட்சி நிமித்தம் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த மனசாட்சியினுடைய கடிந்து கொள்ளுதலை கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன என்பாயாகில், மனசாட்சி என்பது தேவனுடைய நியாயம், தேவனுடைய நீதி, தேவனுடைய ரைட் வழியை நமக்கு காண்பிக்கிறது. அந்த மார்ஜினை தாண்டும் போது நம்முடைய மனசாட்சி தவறு என்று சொல்லுகிறது. பாருங்க, இப்ப கார்ஸ்ல நமக்கு நல்ல சீட் பெல்ட்டோடு கூடிய எக்ஸ்பென்சிவான கார்களாக இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு இருக்குல்ல? அந்த கார்ல ஏறி உட்காரும் போது அந்த முதல் சீட்ல உட்கார்றவங்க நிச்சயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும். அணியாவிட்டால் என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு சைரன் கொடுக்கும், கிக்கி 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 ஒரு சத்தம் வரும். நான் முதல் முறை அநேக வருஷங்களுக்கு முன்பு, நம்முடைய தேசத்துல இன்னும் அது இல்லாத போது, நான் அமெரிக்காவில் நியூயார்க்ல ஒரு மீட்டிங் சென்றிருந்த போது ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு. அந்த கார்ல உட்கார்ந்துருக்கும் போது, நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காரும் போது சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை.
பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், நீங்க பெல்ட் அணிய வேண்டும், அது சீட் பெல்ட் போட சொல்லுகிறது என்றார். சரி, போட்டுக்கொண்டு அந்த சீட் பெல்ட் போடுவதும் எடுப்பதும் கொஞ்சம் இடையூறாக இருக்கும். ஒரு சில நேரம் அந்த பெல்ட்டை போடணுமா என்பது போல இருக்கும். அவசியம் இல்லை, பரவாயில்லன்னு சொன்னார் ஒருத்தர். ஏனென்றால் அந்த குயிக்கு என்பது தனக்கு தானே சில நிமிடங்கள்ல நின்று விட்டது. அணிந்து கொள்ளு, பெல்ட் அணிந்து கொள்ளு, அணிந்து கொள்ள, அபாயம் பாயம் அபாயம் என்று சொல்லி நீ கேட்கவில்லை. சரி, நீ எப்படியாவது சாவு என்பது போல அது நின்று விடுகிறது. நம்முடைய மனசாட்சியும் அப்படியே தவறு செய்யும் போது தவறு 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 என்று சொல்லும் போது, எப்போ எனக்கு தெரியும், என் இஷ்டம் என்று மனிதன் துணிந்து, இந்த குடிகாரர்களுக்கு குடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் கூட மனசாட்சி சொல்லும். முழுவதும் குடிகாரனான பிறகு மனசாட்சி வேலை செய்யாது. குடிப்பது அவன் செய்கிற தவறு. குடித்து மனைவி அடிப்பது என்னங்க? பிள்ளைகளை அடிக்கிறது என்ன? அவர்கள் தவறு செய்தது போல குற்றப்படுத்துவது என்ன? அதுதான் தலைகீழான வாழ்க்கை. மனசாட்சி கிரியை செய்யாத போது நமக்கு மிருகங்களை விட மோசமான நிலைக்கு நம்ம மாறிவிடுவோம். மிருகங்களே மேலாம், அவைகள் கூட கீழ்ப்படியும், உணர்ந்து கொள்ளும், கேட்கும், நன்றியோடு கூட இருக்கும். ஒரு நாயை வளர்த்தால் அது எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு மனுஷரால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த பெட் டாக்ஸால மோசம் போனவங்க யாரும் இல்லை. உயிரையும் கொடுக்கும் அந்த நாய்க்கு இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு இல்லையா என்று கேட்பாங்க பாருங்க. மனசாட்சியை தேவன் நமக்காக நாம தவறில விழாதபடி, கீழ்த்தரமாக இறங்கி போய் விடாதபடி வைத்திருக்கிறார். நம்முடைய மனசாட்சி தேவனுக்கு முன்பும் மனுஷருக்கு முன்பும் ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள வேண்டும். பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to put it in practice. எப்படி சரி செய்து கொள்வது? உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் போது, நீ செய்தது தவறு என்று சொல்லும் போது அந்த தவறை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்யணும். பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் ஒரு முறை ஜெபிக்கும் போது பக்கத்துல இன்னொரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்த நான் அவரை பார்த்த பிறகு என் ஜெபம் நின்று விட்டது. அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் மனசாட்சி சொல்லுகிறது, உன் இதயத்துக்குள் பொறாமையின் எண்ணத்தை நீ விட்டிருக்கிறாய். உன் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். நான் என்ன பொறாமைப்பட்டேன்? அவரை பார்த்த உடனே அவர் என்னை விட ரொம்ப ஜூனியர். அவரை பிரீச்சிங் அனுப்புகிறார்கள், என்னை அனுப்பவே இல்லை. அவர் பொறுப்பில் எல்லாம் கொடுக்கிறார்கள், எனக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று ஒரு கம்பாரிசனோடு கூடிய ஒரு பொறாமையின் எண்ணம் என் மனதிலே வந்தது. அவ்வளவுதான். கண்களில் விழுந்த தூசி எப்படி முழு மனிதனையும் பதட்டப்படுத்துமோ, கண்களெல்லாம் சிவந்து போய் எப்படி கண்ணீர் வடியும்படி செய்யுமோ, என் ஜெபம் நின்று விட்டது, என் மனசு கெட்டு விட்டது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், போ, உன் மனசாட்சியை சரி செய்து கொள்ளு. அவருதான் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்கிறேன். ஆனால் எழுந்து போய் அவரிடத்துல, பிரதர், உங்க மேல எனக்கு பொறாமை எண்ணம் வந்தது, என்னை மன்னியுங்கள் என்று நான் கேட்கும் வரைக்கும் என் மனது அமைதியாகவில்லை. அதுவரை என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு இஷ்டம் போல நடந்து கொண்டு இஷ்டம் போல பேசிவிட்டு திரும்ப பாடல் பாடுவார்கள், கோயிலில் இருக்கிறோம் என்பார்கள், பிரசங்கம் செய்வார்கள், சண்டே ஸ்கூல் எடுப்பார்கள், சபை மூப்பர் என்பார்கள், ஊழியம் செய்கிறோம் என்பார்கள், என்னங்க ஊருக்கே உபதேசம் செய்வார்கள். நம்முடைய மனசாட்சியை சரி செய்ய வேண்டும். ஒத்துக்கொண்டால் சரியாகிவிடும். ஒத்துக்கொள்கிறவன் குற்றமற்றவனாக தீர்க்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மனசாட்சியை சரி செய்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் நாம் மரித்தவர்களாக இருந்த போது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார். செத்த மனசாட்சி உடையவர்களாக இன்றைக்கு அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். உன் மனசாட்சி வேலை செய்தா சரியா இருக்கா? அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஆகுதா? வசனத்தை கேட்கும் போது உன் மனசாட்சி அது அனல் மூட்டப்படுகிறதா? அப்பொழுது மனசாட்சியின் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் இருதயம் குற்றப்படுத்துகிற அந்த காரியங்களை நீங்க எப்போதுக்கு அப்போது தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறீர்களா? நல்ல மனசாட்சியை கொண்டிருக்கிறாயா? தேவனுக்கு முன்பும் மனுஷருக்கு முன்பும் நல் மனசாட்சியை காத்துக் கொள்வதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும். அப்பப்போ நாம தவறு செய்யும் போது அலட்சியம் செய்யாமல் நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்துகிற விஷயங்களை சரி செய்து கொள்ளுவோம்.
அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவனிடத்துல மனம் திரும்புவோம். மீட்கப்பட்டவர்களாக நல் மனசாட்சி உடையவர்களாக அவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலப்பா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக மூடப்பட்ட மனசாட்சி உடையவர்களாக எத்தனையோ பேர் அப்பா குறைந்தபட்ச அறிவில்லாதவர்களாக, குறைந்தபட்ச பயம் இல்லாதவர்களாக இஷ்டம் போல வாழ்கிற இந்த பயங்கரமான காலத்துல நல் மனசாட்சி உடையவர்களாய் வாயின் வார்த்தைகளிலாவது இருதயத்தின் யோசனைகளிலாவது நாங்கள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கும், எங்களை எச்சரிக்கும், மனசாட்சியின் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியும்படி எங்கள் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தும் போதப்பா எங்கள் குற்றங்களை கழுவக்கூடிய, சுத்திகரித்து சுத்தமான மனதை கொடுக்கக்கூடிய உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கற்றுக் கொடுங்கப்பா. நல் மனசாட்சி உடையவர்களாக வாழ்வதற்கு அது எப்படி என்று நாங்கள் பிரயாசப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே எங்கள் நிலைமையை நாங்கள் உணர்ந்து குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு குற்றத்தையும் அப்பா உம் பாதத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தர்களாய் உமக்கு பிரியமான நல் மனசாட்சியோடு வாழுவதற்கு இந்த அனுதின தியானத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234க்கு நீங்க இன்றைக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நாங்கள் வாசித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியாவிட்டாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் நிச்சயம் ஜெபிக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். முக்கியமான பாரங்களுக்காக நாங்கள் உடனே ஜெபிக்கிறோம். ஒரு சில பாரங்களுக்காக திரும்ப திரும்ப நாங்கள் ஜெபிக்கவும் செய்கின்றோம். உங்களுடைய பட்சத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் கூட ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டீங்களா? அப்படி இருந்தால் நீங்க மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உற்சாகப்படுத்துங்க. நீங்களே எங்கள் நிருபங்கள் என்று பவுல் சொன்னது போல நாங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அட்டகாசங்களும் செய்வதில்லை. இந்த ஊழியத்தின் மூலம் நன்மை பெறுகிறவர்கள் இந்த ஊழியத்திலே பங்கடைகிறார்கள். ஆகவே தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, பெங்காலி, மலையாளம், ஒரியா என்கிற மொழிகளிலே மற்றும் ஹிந்தியிலும் 6 மொழிகளிலும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. மிக முக்கியமாய் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. இதை தொடரும்படியாக உங்களுடைய ஜெப உதவியை கொடுங்கள். ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ் QR கோட் கொடுக்கப்படுகின்றது. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருந்தால் ஒரு சிறிய காணிக்கை அனுப்பி கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் நீங்களும் கூட பங்கு பெறுகிறவர்களா இருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அனுதின தியானத்திலே மீண்டும் நாளை உங்களை இதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.